Hello traders. Today வந்து நம்ம SMA ஸோ வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இந்த மார்க்கெட்டில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லா இண்டிகேட்டருமே ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ஃபார்முலா என்ன, அது எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த இண்டிகேட்டரே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 3SMA அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதாவது 3SMA அப்படின்றதுனா அதோட பீரியட். ஸோ நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் 1, 2, 3 அப்படின்ற கேண்டில்ஸோட பீரியட்ஸ் தான் வந்து நம்ம 3SMA, 9SMA, 7SMA அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ என்ன டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் இப்போ 3SMA அப்படின்னா 3 கேண்டிலோட வேல்யூவை பேஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ இப்போ 9SMA அப்படின்னா 9 கேண்டில்ஸோட ஆவரேஜ் பேஸ் பண்ணி சொல்லணும். இப்போ நம்ம எஸ்எம்ஏவோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா P1, P2, P3 ப்ளஸ் போட்டு அப்புறம் பின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த பி அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேஜராக வந்து டிஃபால்ட்டாக இண்டிகேட்டர்ஸ் வந்து க்ளோஸ் வேல்யூ வச்சுன்னா ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வேணும்னா நம்ம வந்து மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஹை வேல்யூ பேஸ் பண்ணி, லோ வேல்யூ பேஸ் பண்ணி, ஓப்பன் வேல்யூ பேஸ் பண்ணி. இந்த எல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீரியட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ 3SMA அப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 கேண்டில்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ 3 கேண்டில்ஸ் அப்படின்னா 3 கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸு டிவைடட் பை 3. ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து 3SMAவோட வேல்யூ. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் காட்டுறேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ட்ரேடிங் வியூவில் இப்போ SMA பார்த்தீங்க அப்படின்னா SMA வந்து ஆட் பண்ணிருக்கோம் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஸோ லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ க்ளோஸ் ப்ரைஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு SMAவோட வேல்யூ வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ 171.93 அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இதை நான் வந்து இந்த வேல்யூ என்ன வேல்யூ அப்படின்றத உங்களுக்கு கால்குலேட்டர் போட்டு காமிக்கேன். இப்போ கால்குலேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம கரண்ட் கேண்டில் இருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த கேண்டில் ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் அப்படின்ற ஒரு 3 வேல்யூ வந்து நம்ம இருக்கும். அதாவது இப்போ நம்ம இண்டிகேட்டரில் க்ளோஸ் ப்ரைஸை கொடுத்துருவோம். ஸோ அதனால் நம்ம வந்து க்ளோஸ் ப்ரைஸை வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த டேவோட க்ளோஸ் ப்ரைஸ் பாருங்க. இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா 171.50. ஸோ அடுத்த கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸு 172.22 plus 172.07. இப்போ 3K ப்ளஸ் பண்ணிக்குமா? ஸோ 3K ப்ளஸ் பண்ணிட்டு 3ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து 171.3 அப்படின்றது இந்த வேல்யூ. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் வந்து காட்டுது. இப்போ இந்த மாதிரி தான் இந்த 3SMA ஒர்க் ஆகுது. இதே 5SMA அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த 5 கேண்டில்ஸோட க்ளோஸ் ப்ரைஸு டிவைடட் பை 5. ஸோ இதுதான் என் நம்பர் ஆஃப் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி தான் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. நம்ம ஏன் இண்டிகேட்டர்ஸை ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ மார்க்கெட்டு எப்பயுமே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கிளாரிட்டியான வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா ஸோ SMA வந்து கரெக்டாக கிராஸ் பண்ணியிருக்காது. ஸோ ஃபார்முலா வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காது. ஸோ வந்து அது வந்து ஆவரேஜாக தான் சொல்லும் அப்படின்ற ஒரு ரீசன் தான் நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை. இப்போ இந்த இண்டிகேட்டரை இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த க்ளோஸ் ப்ரைஸ்ன்றது இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஹை வேல்யூ மாற்றிக்கலாம், அடுத்து லோ வேல்யூ மாற்றிக்கலாம். ஸோ எந்த வேல்யூ மாற்றினாலும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்பர் பீரியட் என்ன கொடுத்துருக்கீங்களோ ஸோ 3, 5, 6 அப்படின்னு கொடுத்துருக்கீங்களோ அதால் தான் டிவைட் ஆகும். ஸோ ஆவரேஜ் ஆகும். இப்போ அது வந்து டிஃபால்ட்டாக இந்த SMAக்கான ஃபார்முலா அது எல்லாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்மளோட மேத்ஸ் டிஸ்பிளே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம எப்படி இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்க்கு டீச் பண்ணுறோம். ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி நம்மளோட சர்டிஃபிகேட் லேர்ன் பண்ணுங்க. Thank you for watching Maths.